ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் வந்துட்டுருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு நெய்யப்பம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அருமையான நெய்யப்பம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கார்த்திகை அப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணி வடித்து எடுத்தது. இதை மிக்சியில் சேர்த்து இந்த அழாக்கில் தான் பச்சரிசி எடுத்திருந்தேன். இதில் 1 அழாக்கு பொடிச்ச வெல்லம், துருவின தேங்காய், 3 ஏலக்காய், 1 வாழைப்பழம் கட் பண்ணி இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி குறைஞ்சது 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு அப்பமாக ஆக்கலாம். மாவு அரைச்சி வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. பாருங்க, இதில் புளி வந்திருக்கும். இப்போ இதை அப்பமாக ஆக்கலாம். மாவில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் எண்ணெய் நெய்யுமா காய வச்சுருக்கேன். அப்பமாக குத்திக்கணும். ஒரு நிமிஷம் வந்ததும் இதை திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பக்கமும் வெந்தாச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். மணக்க நெய்யப்பம் ரெடி. இதே மாதிரி பேலன்ஸ் மாவையும் அப்பமாக வார்த்துக்கலாம். அடுத்த இடும் வெந்தாச்சு. திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம். சூப்பரான நெய்யப்பம் ரெடி. நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். அரிசியும் 4 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அரிசி மாவு கடையில் வாங்கின மாவுலேயே நான் அப்பம் பண்ணி காமிச்சிருக்கேன். அவல் அப்பம், ரவை அப்பம் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.